இப்போ வந்து எப்படி நம்ம இந்த கார்டு ஹோவர் எஃபெக்ட்டோட எப்படி கிரியேட் பண்ண போறோம் அப்படிங்கிறது பார்க்க போறோம். இது வந்து ஒரு சாம்பிள் கார்டு. இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா பாட்டம்ல இருந்தும் ரைட் சைடுல இருந்தும் சேர்ந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து கீழே இருந்து மேலே வருது. இது வந்து ஹோவர் பண்ணும்போது மட்டும் வரும். இது எப்படி பண்றது அப்படிங்கிறத பார்க்க போறோம். இந்த கார்டு வந்து எது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னோம்னா நம்ம அதாவது காமர்ஸ் வெப்சைட்ல ப்ராடக்ட்டை ஷோ பண்றோம் அப்படிங்கிற பட்சத்தில் கார்டு யூஸ் ஆகும். இல்ல ஒரு ஃபுட் வெப்சைட் கிரியேட் பண்றோம். அதுல இந்த ஃபுட்ஸை வந்து நம்ம ஷோகேஸ் பண்ண போறோம் அப்படின்னா அந்த மாதிரி விஷயத்துக்கு இது யூஸ் ஆகும். ஸோ அதில் இந்த டிசைன்ஸ் வந்து இந்த மாதிரி கொடுக்கும்போது கொஞ்சம் யூசர் என்கேஜ்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதை எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா செட்டப். இது வந்து பார்த்தீங்கன்னா HTML ஃபைல் ஒன்று இருக்குது, ஒரு ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ் இருக்குது. இந்த HTML ஃபைலில் முதல்ல HTML வந்து நம்ம ரைட் பண்ணிக்கலாம். HTML இதுதான் வந்து பேசிக் செட்டப். இதில் இந்த டாக்குமெண்ட்டுங்கிற இடத்துல நம்ம இப்போ கிரியேட் பண்ண போகிற என்ன இது அது டைட்டில் கொடுத்துக்கிறோம். ஸோ அடுத்து உள்ள வந்து ஒரு கண்டெய்னர். இந்த கண்டெய்னருக்குள்ள கார்டு. அடுத்து கார்டுக்குள்ள என்னென்ன விஷயங்கள் வரப்போகுது அப்படின்னா முதல்ல ஒரு இமேஜ் வச்சுக்கிறோம். அடுத்து இந்த இமேஜுக்குள்ள இன்னொரு கண்டெய்னர் வச்சுக்கிறோம். அந்த கண்டெய்னர் பேர் வந்து div டாட் கண்டென்ட் கொடுத்துக்குவோம். ஸோ இந்த கண்டென்ட்டுக்குள்ள என்னென்ன வரணும் அப்படின்னா ஒரு இமேஜ்னா அதை பற்றின ஹெட்டிங். ஸோ ஒரு H1 டேக் ஹெட்டிங். அதுக்கப்புறம் ஒரு P டேக். அதுக்கு லோரம் கொடுத்துக்கிறோம். இது ஒரு டம்மி ஃபாண்ட். இந்த லோரம் இவ்வளோ பெருசுலாம் வேணும் நமக்கு. இவ்வளோ நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ போதும். ஸோ பார்த்தீங்கன்னா சரிங்களா? ஓகே. இதில் வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணோன்னா லோரம் பிக்சல் அதுக்குள்ளே போய்க்கிறோம். இந்த வெப்சைட்டில் லோரம் பிக்சல் பார்த்துக்குங்க. இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான லிங்கை கொடுப்பாங்க. இந்த லிங்கை அப்படியே காப்பி பண்ணி இந்த இடத்துக்கு போடுறோம். இது நம்ம என்ன பண்ணோம்னா இமேஜை வந்து நம்ம ப்ரொவைட் பண்ண அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னா ஹைட் பாருங்க 300 பிக்சல் கொடுத்துருக்காங்க, 200ல வித் இருக்குது. இதே இது வந்து நம்ம அலைன்மெண்ட் மாற்றி வேணும் அப்படின்னா இது 300னும் இதை நம்ம 200 கொடுத்தோம் அப்படின்னா பாருங்க இப்போ இது மாறிடுச்சா? ஓகே. ஸோ எல்லாத்தையும் ஒரு கார்டாக டிசைன் பண்ணணும் அப்படின்னா லிங்க் ஸ்டைல்ஸ் ஷீட்டை வந்து நம்ம லிங்க் பண்ணணும். லிங்க் ஸ்டைல்ஸ் ஷீட் ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ். ஓகே. இப்போ இந்த ஸ்டைல் ஷீட் வந்து லிங்க் ஆயிடுச்சு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்காக இதில் ஒரு கேப் தெரியுதா? இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடணும். அப்போ தான் நம்ம ப்ராப்பரான செட்டப் நம்ம கொடுக்குற பிக்சலுக்கு ஏற்ற மாதிரி வரும். ஸோ வந்து padding 0, margin 0. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ வந்து இந்த கண்டெய்னர் வந்து சென்டருக்கு கொண்டு வரணும். கண்டெய்னர் செலக்ட் பண்ணிட்டேன். அதில் சென்டரை கொண்டு வர்றதுக்கு டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர் அலைன் ஐட்டம்ஸ் சென்டர். ஏன் இது இன்னும் அலைன் ஆகாமல் இருக்கும்? ஹைட் வச்சு நம்ம முடிச்சது. ஹைட் கண்ட்ரோல் ஹெச் ரிப்போர்ட் ஹைட் வித் 100%. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து அடுத்து இந்த கண்டெய்னர் வேலை முடிஞ்சு அடுத்து நம்ம கார்டுக்கு வருவோம். இந்த கார்டு டாட் சிஆர்டி ஃபஸ்ட்டு கார்டோட ஹைட் வித் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு பார்டர் போடுறோம். பார்டர் 1 பிக்சல் சாலிட். பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஆக்சுவலாக பார்டரோட ஹைட்டு வித்து. நமக்கு இவ்வளோ தேவையில்லை. வித்து வந்து நமக்கு 300 பிக்சல்னால் பெட்டராக இருக்கும்.